வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் தமிழ் சிவனியத்தில் தொடர்ந்து சிவக்கோயில்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இக்காணொலியில் திருத்தலச்சங்காடு என்னும் சிற்றூரில் உள்ள சம்பந்தர் சுவாமிகளால் பாடல் பெற்ற கோவிலை தான் பார்க்க போகின்றோம். இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது. சீர்காழியில் இருந்து 16 கிலோமீட்டரும், மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டரும், திருக்கடையூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கோவிலின் சிறப்பை பார்ப்போம். 2 திருச்சுற்றுகள் உள்ளது. உட்புற திருச்சுற்றும் மூலவர் சன்னதியும் மேடான பகுதியில் இருப்பதால் இக்கோயில் மாடக்கோயில் வகையை சார்ந்ததாகும். நாம் காண்பது வெளிப்புற திருச்சுற்றின் மேற்கு பக்கமாகும். இங்கு விநாயகர் திருமால் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் முருகன் வள்ளி தேவனுடனும் தனி சன்னதி கொண்டு உள்ளனர். அதற்கு அடுத்து கஜலட்சுமியும் மூத்த தேவி என்னும் ஜேஷ்டாதேவியும் இறை சிலைகள் உள்ளன. அதில் ஜேஷ்டாதேவி என்னும் மூத்த தேவியின் வழிபாடு என்பது மிக பழமையான வழிபாடாகும். காவேரியின் தென்கரையில் உள்ள பாடல் பெற்ற 168 கோயிலில் இக்கோயில் 45வது கோயிலாகும். 7ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த கோயிலும் ஆகும். அதேபோல் வள்ளலாரும் தனது பாடலில் இக்கோயில் இறைவனை போற்றி பாடியுள்ளார். இங்கு சில கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அவை சோழர்கள் காலத்தை சார்ந்ததாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கண்டராதித்யன் மனைவியும் உத்தம சோழனின் தாயாரும் ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியுமான செம்பியன்மாதேவி இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகள் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாயாரான சௌந்தரநாயகியின் சன்னதி வெளிப்புற திருச்சுற்றின் வடக்கு பக்கம் தெற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. நாம் இறைவன் சங்கரவனேஸ்வரரை காண தெற்கு பக்கம் உள்ள படிக்கட்டின் வழியாக செல்ல வேண்டும். இறைவன் கிழக்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகிறார். அர்த்த மண்டபத்தில் 4 பட்டினத்தார் மற்றும் கோச்செங்கச்சோழன் ஆகியோர்களுடைய சிலைகள் உள்ளன. உட்புற திருச்சுற்றில் சிவலிங்கங்கள் காணப்படுகிறது. அத்தோடு சண்டிகேஸ்வரர், விநாயகர், ராமர், சீதை, முருகன் ஆகியோர்களுடைய சிலைகளும் மற்றும் திருச்சுற்றின் கோட்டச்சுவற்றின் தெற்கு பக்கம் விநாயகர் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும், வடக்கு பக்கம் பிரம்மா, துர்க்கை ஆகியோர்களின் சிலைகளும் உள்ளன. இக்கோயிலின் மிக அருகில் பாடல் பெற்ற கோயில்கள் சில காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆக்கூர், செம்மனார் கோயில் ஆகியவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம்.